சனாதன சக்திகள் இந்த மண்ணிலே வேரூன்றிவிடக் கூடாது என்கிற போது அவர்களை தனித்து நின்று எதிர்க்கிற வலிமை இன்னும் எங்களுக்கு போதவில்லை. எனவே அவர்களை எதிர்க்கிற அத்தனை பேரோடு நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம், இடதுசாரிகளோடு நிற்கிறோம், காங்கிரஸோடும் கூட எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் சேர்ந்து நிற்கிறோம். ஏனென்றால் திருமாவளவன் உயர்த்தி பிடித்த அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார். ஈழத்தமிழர் பிரச்சனையில உங்களோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது, அது வேறு, அது விமர்சிக்கிறோம். ஆனால் அது காங்கிரசுக்கு மட்டுமே உரியதல்ல, அது சர்வதேச அரசியல். ஈழத்தமிழர் அரசியலில் பாகிஸ்தானுக்கும் பொறுப்பு இருக்கிறது, சைனாவுக்கும் பொறுப்பு இருக்கிறது, கனடாவுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அமெரிக்காவுக்கும் பொறுப்பு இருக்கிறது. 22 நாடுகள் பிரபாகரன் அவர்களை எதிர்த்து களத்திலே நின்றன. ஏன் அவனுங்களெல்லாம் யாரையும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு அரசியல் அறியாமையா இருக்கணும், இல்லைன்னா வெறும் அரசியல் ஆதாயத்திற்கான வன்மமாக இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு வெளிவிவகார கொள்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது அடிப்படை அரசியல் அறிவு உள்ளவன் எவனுக்கும் புரியும். ஆனா இங்க இருக்கிறவன் அத்தனை பேரும் கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி நினைச்சிருந்தா போரை நிறுத்திருக்க முடியும். இப்ப கருணாநிதி அவர்களை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்ல. அது நீ பேசுற அரசியலே தப்புடான்னு நான் சொல்றேன். நீ பேசுற அரசியலே தப்பு. காழ்ப்புணர்ச்சி நீ கக்கிறதே தவிர ஒரு மாநில முதலமைச்சர் ரிசைன் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வெளிவிவகார முடிவையும் ஒரு மாநில முதலமைச்சரால் பண்ண முடியாது. சும்மா கேட்கிறவன் கேனைன்றதுனால எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டுது சில பேர் கதையை கட்டி விட்டுருக்கிறாங்க. நான் முதலமைச்சரானால் காவல்துறையை அனுப்பி ஈழத்தை மீட்டுக் கொடுப்பேன்னா இது அந்த மக்களை கேட்கறேன்னா எவ்வளவு முட்டாளா நீங்க நினைக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல நீ தமிழ் தேசியம் பேசுறதுனா கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கூடாது, எலெக்ஷன்ல நிற்கக்கூடாது, எலெக்ஷன் நிற்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படிதான் இப்ப எம்எல்ஏ இயக்கம் இருக்கு. மார்க்சிய லெனினிய இயக்கம் இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை நாங்க எதிர்க்கிறோம், அதனால நாங்க எலெக்ஷன்ல போட்டியிடல, இந்த கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த சிஸ்டம் குறிப்பிட்ட சிலரை பணக்காரர்களை ஆக்கும், அதிகாரத்தில் உட்கார வைக்கும், ஏழை எளிய மக்களை தொடர்ந்து சுரண்டி கொண்டே இருக்கும், அதனால் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு இந்திய தேசியம் பேசுறவங்க இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனை தேசிய பார்வை உள்ளவங்க ஏத்துக்கிறாங்க. நாம எப்படி ஏத்துக்கிறோம்னா, சாதி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்ல, இது தேசிய பிரச்சனை. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் எ நேஷனல் பினாமினா. இந்தியா முழுவதும் இருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறினால்தான் சாதியை ஒழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பையே செய்ய முடியும். சேர்ந்து நிற்கணும். தனியா அங்க நின்று தமிழ்நாடு மட்டும் தனியா இல்ல, தனிநாடான பிறகு நம்ம பேசினா அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியா என்பது கான்ஸ்டிடியூஷனோட தமிழ்நாட்டை இணைச்சு வச்சிருக்கு. தமிழ்நாடும் இணைந்ததுதான் இந்தியா, தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்ததுதான் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் செக்யூலரிசத்தை வலியுறுத்துகிறது. அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் சாதியை ஒழிப்பதற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது. எனவே நான் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தமிழர் என்கிற ஒரு இனம், பாரம்பரியம் உள்ள ஒரு இனம், அறிவு சார்ந்த ஒரு பேரினம், அதன் தனித்தன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நீட்டை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், வடவர ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையிலான ஒரு தேசிய உணர்வை, தமிழ் தேசிய உணர்வை நாங்கள் மொழி அடிப்படையிலான ஒரு பார்வையில் அதை அணுகுகிறோம், அவ்வளவுதான். இதுல எந்த முரண்பாடும் கிடையாது. எனவே திராவிடம் என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கான அரசியல் என்று சிலர் திட்டமிட்டு பரப்புவது தவறு. அது விளிம்பு நிலை மக்களுக்கானது. இந்தியா முழுவதும் இருக்கிற விளிம்பு நிலை மக்களின் அரசியல் அது. அதனால் அதை நாம் வரவேற்று பேசுகிறோம் என்றால் திமுகவை வரவேற்கிறோம் என்று பொருள் அல்ல. திராவிடர் கழகத்தை ஆதரிப்பதற்காக மட்டுமே இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்று பொருள் அல்ல. முதல்ல அதில் நம்ம ஒரு கிளாரிட்டி வரும். தமிழீழ தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லுவதன் மூலம்
தமிழீழம்ங்கிற ஒரு நிலம் வேண்டும், ஒரு நாடு வேண்டும், ஒரு தேசம் வேண்டும். அதை நிர்மாணிப்பதற்கான ஒரு தலைவர் தோன்றினார். அவர்தான் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு தேசிய தலைவர், தேசியம் அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் இருக்கான்னா கிடையாது. அப்படி பேசினவர் தமிழரசன் ஒருத்தர் மட்டும்தான். இப்ப இங்க இவங்க என்ன பேசுறாங்கன்னா, திராவிட அரசியலுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். திராவிட அரசியல் நீர்த்து போனால், நீங்க கவனமா கேட்கணும், திராவிட அரசியல் நீர்த்து போனால் இங்கே யார் வலிமை பெறுவார்கள் என்றால் வலதுசாரிகள் தான் வலிமை பெறுவார்கள், சனாதன சக்திகள் தான் வலிமை பெறுவார்கள், பிஜேபி RSS தான் இங்கே வலிமை பெறும். இந்த தேர்தலில் அவன் ஆட்சிக்கு வரமாட்டான். ஆனா இந்த தேர்தலில் அந்த கட்சி அதிமுகவை பலவீனப்படுத்தி 2வது இடத்திற்கு வருவதற்கான முயற்சியை செய்கிறது. அதை மறந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் இங்க பாலிடிக்ஸ், பைபோலர் பாலிடிக்ஸ் எப்படி மாறும்னா, ஒரு திராவிட கட்சி அது திமுக, இன்னொன்று பிஜேபி, இப்படிதான் அரசியல். இப்ப திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு இவங்க இறக்கி விட்ட ஆட்கள்லாம் சரியா இல்லைன்னு இப்ப புதிய ஆளையும் களத்தில் இறக்கி விட்டுருந்தாங்க. இப்ப நம்ம ஏன் அவங்க மேல இந்த விமர்சனத்தை வைக்கிறோம்னா, கவலையில் இருந்துதான் நாடு என்ன நிலைக்கு ஆகிவிடும். இப்ப அவங்க இன்னைக்கே நாளைக்கே ரீப்ளேஸ் பண்றவங்களா இருந்தா ஓகே, டிஎம்கேவை மாத்திட்டு அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்களால வர முடியாது. இப்ப அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வர விடாம தடுக்கணும், அதான் அவங்க நோக்கம். இப்ப டிஎம்கேங்கிற கட்சி ஆட்சிக்கு வருதுங்கிறது திமுகவுக்கு தானே நல்லது, திருமாவளவனுக்கு என்ன நல்லதுன்னு நீங்க கேட்கலாம். யார் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறது எங்க கூட்டணியில அது வேறு முடிவு. ஆனால் சனாதன சக்திகள் இங்கே வலிமை பெறாமல் தடுக்க வேண்டுமானால் இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக